கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நிலை உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுத்துக்குங்க. ஏன்னா நம்ம இட நெருக்கடியில் இருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். நம்ம எதற்காக இங்கே வந்தோமோ, பாட்டெல்லாம் பார்த்தோம், நடன ஒருங்கமைவை பார்த்தோம், சில்ட்ரன்ஸ் தே பெர்ஃபார்ம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. எப்பொழுதும் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் புதியவர்கள் ஒருவேளை எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. வழக்கமாக வரக்கூடியவங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இது நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க இல்லையா, நாங்கள் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறோம். எப்பொழுதுமே இன்றைக்கி ஆரம்பிக்கும் பொழுது இங்கே பேசின சகோதரி சொன்னாங்க, பர்த்டேவுக்கு போனால் நம்ம என்ன வாங்கிட்டு போவோம்? கேக்கு வாங்கிட்டு போவோம், அப்புறம் சாக்லேட், அப்புறம் ரொம்ப முக்கியமானது கிஃப்ட்டு வாங்கிட்டு போவோம் இல்லையா? சரி, ஆனால் பர்த்டேக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கிஃப்ட் இருக்குது, சரிங்களா? கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் 2 வாரமாக பார்க்குறேன், இந்த கிறிஸ்மஸ் நண்பர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க முகத்தில் அந்த கிஃப்டை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்களேன். எனக்கும் ஒரு கிஃப்ட்டு கிடச்சிச்சு. அந்த கிஃப்டை பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷம். என் சந்தோஷத்தினுடைய அளவு என் முகத்தில் தெரிஞ்சிச்சு. நீங்கள் எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமாம் தானே? சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா பல் வளர்க்குன அந்த பல் அப்படி பக்கத்தில் இருக்கிறவங்க லைட்டாக என்ன பண்ணுங்கள், அப்படி காமிச்சு, நான் சந்தோஷமாக தான் இங்கே இருக்கிறேன், ரைட்டா? ஓகே, ரொம்ப முக்கியமான தருணத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். நான் அதிக நேரம் நான் எடுத்துக்க விரும்பலை. பட் பல வருஷமாக நம்ம இந்த செய்திகளை கேட்கறதுனால இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் இன்றைக்கி ஒரு பரிசோடு தான் திரும்பி போவீங்கன்றத ஒரு தெளிவான எதிர்பார்ப்போடு, ஒரு நம்பிக்கையோடு இந்த செய்திக்கு நான் உங்களை அழைக்கிறேன். தயவு செய்து இனிமேல் எங்கேயும் அசைய வேண்டாம் ப்ளீஸ். ஒரு வேளை யாராவது வந்தாங்கன்னா இந்த சென்டரில் உட்கார வச்சிடலாம். உங்களுடைய கவனங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு நான் அன்போடு தாழ்மையாக கேட்குறேன். ஏன்னா வந்த நோக்கம் வீணாக போயிடக்கூடாது. சில்ட்ரன்ஸ், நம்ம எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்? ஸ்கூலில் நம்ம எப்படி உட்காருவோம்? ரொம்ப பாருங்கள், தெளிவாக இருக்கிறாங்க என் பிள்ளைங்க. ஸோ ரொம்ப அமைதியாக உட்கார போகிறோம். யாரும் எழுந்திரிச்சு போகக்கூடாது. ஒரு 20 நிமிஷம் சொன்ன உடனே ஒருத்தர் எழுந்துச்சு போகிறார். ரைட், ஓகே. நம்ம ஒரு ஜெபம் செய்து இந்த செய்திக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுத்து போகலாம். கண்களை முடி ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிறதான இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களை நீர் இன்றைக்கு கூட்டி சேர்த்திருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வேத வசனங்களை நான் வாசிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படட்டும். உம்முடைய அன்பு இன்னதென்று உணரட்டும். நீர் என்ன இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகிறீர் என்பதை அவர்கள் பார்க்கட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வேலை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க தாழ்த்தி எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் மேக்சிமம் தெரியும். அது இந்த உலகத்தில் தேவன் மனுஷனாக வந்தார். அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில் பிறந்தார்னு நிச்சயம் தெரியும். அந்த பிறந்த நாளை தான் இங்கே கொண்டாடுறாங்க. அதெல்லாம் தெரியாமலாம் இங்கே வரல. 2 நாளைக்கு முன்னாடி முந்தின நாள் இரவு இந்த சபையை அலங்காரம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ ஒருத்தர் அந்த வழியில் போனவர் சொன்னார், என்னங்க லைட்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னோம், இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாளை கொண்டாட போகிறோன்னு. என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டார். அவர் எடுத்த அடுத்த கேள்வி என்னது?
என்ன போடுவீங்க அப்படின்னு. நீ வா, உனக்கு என்ன போடணுன்னு கேட்டேன். இல்லை மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியான்னு கேட்டார். உனக்கு என்ன பிரியாணி வேணுமோ வா, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது பிறந்த நாள்லாம் என்ன போடுவாங்க? பிரியாணி கண்டிப்பாக இருக்க போகுது. அது என்ன பிரியாணி? தயவுசெய்து யாரும் மூக்கு அந்த பக்கம் அனுப்பி வைக்காதீங்க. பிரியாணி நிச்சயமாக உண்டு. ரைட், இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லும் பொழுது அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே படித்தவங்களாக இருந்தாலும் சரி, பல வருஷமாக இந்த வேதாகமத்தை கையில் வச்சுருந்தீங்களாலும் சரி, நீங்கள் பார்க்காத ஒன்றை இன்றைக்கி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இயேசுவானவர் இந்த பூமியில் மனிதனாக வந்து பிறப்பார் என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டது, எழுதி வைக்கப்பட்டது. நீங்களும் நானும் பிறக்கிறதெல்லாம் யாரும் எழுதி வைக்கல, பிறந்ததையே எழுதி வைக்கல. ஆமாம் தானே? நம்ம எப்போ பிறந்தன்னு யாரும் என்ன பண்ணல, சரியாக கூட எழுதி வைக்கல. ஆனால் அவர் வந்து பிறப்பார்னு சொல்லி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டாங்க. யூத சமுதாயம், இஸ்ரவேல் மக்கள் கைகளில் அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், எந்த காலகட்டத்தில் பிறப்பார் எல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இந்த வேதாகமத்தை கையில் வச்சுருந்தவங்க தேவன் மனிதனாய் வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லா என் கூட கொஞ்சம் இந்த கதையை நல்லா கேட்கணும். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு உண்மையாகவே அவர் எந்த இடத்துல பிறப்பார்னு கூட சொல்லப்பட்டிருந்தது. அந்த இடத்தை பற்றி ஒரு அக்கறை இல்லாமல், அவர் பிறக்கிறதுக்கு ஆயத்தம் இல்லாமல் உலகத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இயேசுவானவர் பிறந்ததை பற்றி இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் அன்றைக்கும் இருந்தாங்க. பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாட வந்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன, அது என் வாழ்க்கைக்கு என்ன தொடர்பு, அவர் பிறக்கிறத நான் எப்படி எதிர்பார்க்கணும், என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரிஞ்சிக்காத இருந்த காலத்தில் இயேசுவானவர் பூமியில் மனுஷனாக பிறந்துட்டார். இந்த பிறந்த செய்தி இந்த வேதாகமத்தை கையில் வச்சுருந்தவங்க யாருக்கிட்டையும் போய் உங்களுக்காக இயேசு பிறந்துட்டார் வாங்க பார்க்கலான்னு சொல்லி யாரையும் கூப்பிடல. அந்த நாட்டில் கொஞ்சம் பேர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்க்கிறவங்க அந்த காலத்தில் ஒரு ஒதுக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது, அவங்க வந்து பார்த்தாங்க. அவங்க வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்து பிறந்துட்டார்னு ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. ஆனால் இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் இந்த சர்ச்சுக்கு முதல் முறை வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் போன கிறிஸ்மஸுக்கு வந்தவங்க வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இயேசுவானவர் இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்த உடனே தூர தேசத்திலிருந்த ஒரு சில கூட்டத்துக்கு ஒரு விசேஷமான அறிவின் மூலமாய் ஒரு காரியத்தை உணர ஆரம்பித்தாங்க. அது என்ன? இவர்கள் ஞானிகள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஞானிகள் என்று சொன்னால் வானத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள். இந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஞானிகள் என்று சொன்னால், நீங்கள் கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் தானியேல் புஸ்தகத்தில் என் கூட கொஞ்சம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணலாம். 2வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களத்தில் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அப்படி இருக்கிறப்போ தானியேல் காலத்தில் 24வது வசனத்தில் என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியேல் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட ஆரியோகினிடத்தில் போய் பாபிலோனின் ஞானிகளை அழிக்காதையும். இங்கே இந்த வேதாகமத்தில் படிச்சிங்கன்னா பாபிலோன் தேசம்
நிறைய ஞானிகளை கொண்ட தேசமாக இருந்தது. ஞானிகள்லாம் என்ன செய்வாங்க? பல்வேறு காரியங்களை ஆராய்ச்சி செய்கிறவர்கள். வானத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, பூமியை ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்கு காரியங்கள் என்னென்னு சொல்லி, இந்த உலகத்துக்கு பூமி உருண்டையாக இருக்கிறதா, தட்டையாக இருக்கிறதா, பூமி தன்னைத்தான் சுற்றுகிறதா, இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? ஞானிகள் தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஆராய்ச்சி செய்கிறவங்க தான் கண்டுபிடிச்சி சொன்னாங்க. ஸோ அப்போ அப்படி பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு கூட்ட மக்கள் வானத்தை கவனித்து கொண்டிருந்தாங்க. அப்படி கவனிக்கும் பொழுது ஒரு பிரகாசம் அவர்களுக்கு தோன்றியது. ஒரு பிரகாசம், நல்லா கவனிக்கணும், நட்சத்திரம் தோன்றலை. நீங்கள் ஏற்கனவே விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை சரியாக படிக்கலாம். இன்னைக்கு கவனிங்க. அவர்களுக்கு தோன்றியது ஒரு வித்தியாசமான வெளிச்சம். அந்த வித்தியாசமான வெளிச்சம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, விண்மீன் இருக்கிற இல்லையா, விண்மீன்கள் விழுவதை பார்த்துருக்கிறீங்களா, நகருவதை பார்த்துருக்கிறீங்களா? ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள் இடம் பெயர்வது உண்டு. அவைகள் ட்ராவல் பண்ணும். ஒரு சிலவை ஒரு சில பிரகாசம் உண்டு. உங்களுக்கு தெரியும், விடிவெள்ளி நட்சத்திரம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் நம்ம அந்த காலத்திலலாம் நமக்கு வேலை, இப்போ தான் ஃபோனே கதியாக இருக்கிறோம்ல, அந்த காலத்தில் நைட்டில் நமக்கு வேலை கிடையாது. அதனால் நைட்டில் படுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம்? நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி இந்த நட்சத்திரம் வந்துடுச்சு, அங்கே பார்த்துங்க 6 ஒன்றா இருக்குது பாருங்கள், இங்கே 3 ஒன்றா இருக்குது, இப்படிலாம் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நமக்கு அப்போ அதுதான் வேலை. நான் சொல்கிற இந்த சம்பவம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு வெளிச்சம் வித்தியாசமாக தோணுச்சு. அது நட்சத்திரம்னு சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமானது. இது என்னென்னு ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க கையில் இந்த உலகத்துக்கு தேவன் மனுஷனாக வந்து பிறப்பார்னு சொன்ன எந்த எழுத்துப்பூர்வமான உண்மையும் அவங்க கிட்ட கிடையாது. அவங்க கையில் அவங்க என்ன பண்ணாங்க? வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம், அது என்ன ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே இருந்த எல்லா சாஸ்திரங்களையும் பார்க்கிற பொழுது, ஒரு ராஜா பிறப்பார்னு சொன்னால், அதுவும் யூதேயாவில் ஒரு ராஜா பிறந்தார்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒளி தோன்றும்னு அவங்களுக்குள்ளே ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒரு சில உண்மைகளை பார்த்து என்ன செஞ்சாங்க? நம்ம அந்த ராஜாவை பார்க்க போகணும். அதுவும் இந்த தேசத்தில் ஒரு ராஜா பிறப்பார்னா ஒரு விசேஷித்த ராஜா, அந்த ராஜாவை நாங்கள் பார்க்க போகணுன்னு சொல்லி கிளம்புனாங்க. அவங்க கிளம்பி நேராக எருசலேமுக்கு வந்தாங்க. யூதேயாவினுடைய தலைநகரமாக இருந்த எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எருசலேமுக்கு வந்து பார்க்குற பொழுது, ராஜானா எங்கே பிறப்பார்? அரண்மனையில் தானே பிறக்கணும். ஒரு ராஜானா ஏற்கனவே ஒரு ராஜாவினுடைய மகனாக தான் இருக்கணும். ஸோ அவங்க டிசைட் பண்ணாங்க, நாங்கள் ஒரு ராஜா வீட்டுக்கு போக போகிறோம், ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம், ஒரு ராஜா குழந்தைய பார்க்க போகிறோம், ஒரு இளவரசனை பார்க்க போகிறோம். கிளம்பி வந்துட்டாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு வந்தாங்க. நீங்கள் இன்றைக்கி கிளம்பி வந்த மாதிரி தான். இயேசு கிறிஸ்து பிறந்தார் இல்லையா, அங்கே பாட்டு பாடுவாங்க, அங்கே பிரியாணி இருக்கும், அங்கே வந்து சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம். நம்ம அப்படி வந்தோம்ல, அப்படி அவங்க ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு. அந்த ராஜா யார், அவருடைய மகிமை என்ன, அதெல்லாம் உணர்ந்தவங்களாம் அவரை தேடி வந்துட்டாங்க. வந்த இடம் தப்பாக போச்சு. ஏன்னா அவங்க அரண்மனைக்கு தேடி வந்தாங்க. அரண்மனையில் அவர் பிறக்கலை. வந்து சொல்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாய் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் இல்லையா, நாங்கள் அவரை பார்க்கலான்னு வந்திருக்கிறோம், எங்கே அவருன்னு சொல்லி கேட்டாங்க. ஏற்கனவே ராஜாவாக இருக்கிறவனுக்கு அடி வயிறுலாம் கலங்கிருச்சு. ஏன்னா நம்ம வீட்டில் எந்த குழந்தையும் பிறக்கலை, ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா. உடனடியாக அந்த தேசத்தில் இந்த வேதாகமத்தை கையில் வச்சுருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டாப்புல. என்ன நடக்குதுங்க? நான் ராஜாவாக இருக்க, எனக்கு பதிலாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறான்னு இவங்க வானத்தை ஆராய்ச்சி பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன நடக்குது விசாரிங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஆராய்ச்சி பார்த்தாங்க. இந்த மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். 5வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள
பெத்லேகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதேய தேசத்திலுள்ள பெத்லேகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நல்ல கவனிங்க, இந்த பைபிளில் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்பிரத்தான எனப்பட்ட பெத்லேகேமே, உங்கள்கிட்ட தான் தேவன் மனுஷனாக வந்து பிறப்பார், உன் ஊரில் தான் பிறப்பார். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்னு யாருக்காவது தெரியுமா? பெத்லேகேமில் பிறந்தார். எங்கே பிறந்தார்? இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல போனா கரெக்டாக சொல்லுங்கள் சத்தமாக. பைபிளில் எங்கேயோ எழுதிக்குதா மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார்னு? பைபிளை தப்பு தப்பாக படிக்கக்கூடாது. அவர் மாட்டு கொட்டாயில் பிறக்கலை, மாட்டு கொட்டாயில் கொண்டு போய் வச்சாங்க. சரியாக வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலேருந்து 7வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பெத்லேமுக்கு வந்துட்டாங்க. அவ்விடத்தில் இருக்கையில் மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே பிறக்கல, எங்கேயே பிறந்திருக்கிறாரு. அந்த இடத்த கரெக்டாக வேறு சொல்லியிருந்தால் இன்னும் மாட்டுக்கொட்டாயை வந்து பெரிய இடமா மாற்றிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே பைபிளில் சொல்லப்படவே இல்லை. அவர் பெத்லேகேமில் தான் பிறந்தார். வழியில் பிறந்தாரோ எங்கே பிறந்தாரோ தெரியாது, அவர் பிறந்த இடமே தெரில. ஆனால் அவரை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயும் தங்குறதுக்கு இடம் இல்லாததுனால கொண்டு வந்து ஒரு மாட்டுக்கொட்டையில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இப்போது உலகத்தையே படைச்சவர், உங்களுக்கு எனக்கு உயிர் கொடுத்தவர், இந்த பூமியில் மனுஷனாக வந்து பிறந்தப்போ நான் பிறந்த இடம் ஊர் எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனால் என்னை படைச்சவர் இந்த பூமியில் வந்து பிறந்தார் மனுஷனா. அவர் எங்கே பிறந்தாருன்னு கூட குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு என்ன பண்ணல, சொல்ல. சரி, பெத்லேகேமில் பிறப்பார்னு இந்த பைபிளை கையில் வச்சுருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சு ஏற்கனவே. ஆனால் ஒருத்தரும் அதை பற்றி கவலையே படலை. அவர் வந்து பிறக்கிறதுக்காக காத்திருக்கல. பெத்லேகேமை சுற்றி எப்பொழுதும் மக்கள் எதிர்பார்த்து, ஒரு குழந்தை பிறந்தா இதுதான் மேசியாவா, இவர் தான் கர்த்தரை வந்திருக்கிறாரான்னு எதிர்பார்க்குற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஆனால் தூரத்துலேருந்து கொஞ்சம் பேர் ஒரு செய்தியை பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டாங்க. அவங்க வந்து கேட்டதுனால இப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பெத்லேகேமில் பிறப்பார்னு சொல்லியிருக்குது. ரைட், எங்கே பிறந்திருப்பார், யார் வீட்டில் பிறந்திருப்பார்? அவர் தாவீதுனுடைய வம்சத்தில் தான் பிறந்திருப்பார். வம்சன்னு பார்த்தா இப்போ நம்ம பேரையூர் எடுத்துங்களேன். பேரையூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 குடும்பம், ஒரு 1000 குடும்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். தலைமுறையாக சொல்லும் பொழுது இந்த தலைமுறை குடும்பத்தை பேரை சொன்னாவே தெரிஞ்சோம் அந்த குடும்பமா அந்த வீடு அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ தாவீதின் வம்சத்தில் வந்து பிறப்பார்னா எந்த வீட்டில் வந்து பிறப்பார்னு மக்கள் காத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அவங்க அப்படி இல்லவே இல்லை. ரைட், சரி. இப்போது இந்த வேதத்தை கையில் வச்சு சொல்லிட்டாங்க பெத்லேகேமில் பிறப்பார். உடனே ராஜா சொன்னார், எப்போ அவர் எங்கே பிறந்திருப்பார்னு எங்களுக்கும் தெரியல, நீங்கள் போய் கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள், நாங்களும் வந்து அந்த ராஜாவை பணிஞ்சுக்குவோம், நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரே குழப்பம். நாங்கள் தேடி வந்தது உண்மை, அது பொய்யா இருக்க முடியாது. ஒரு ராஜா பிறப்பார்னு சொல்லியிருக்குது, அது தேவன் மனுஷனாக வருவார்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ராஜா ஒரு விசேஷமானவர், அதனால பூமிக்கு நன்மை உண்டாக போகுது. இந்த பூமியில் இருக்கிற அவ்வளவு பேரும் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் மாறப்போகுது. நான் அவரை பார்க்கணும். வெளியே வந்தாங்க அரண்மனை விட்டு. அப்போ என்ன நடந்துச்சு வாங்க, மத்தேயு 2வது அதிகாரத்தில் பாருங்கள். அவங்க அரண்மனையை விட்டு வெளியே வந்தாங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், 9வது வசனம்,
அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன். இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு ஒளியை பார்த்தாங்கன்னு சொன்னல ஆரம்பத்தில், அவங்கள எருசலேம் வரைக்கும் இந்த நட்சத்திரம் கூட்டின்னு வரல. எருசலேம் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. இடம் மாறி தடுமாறி நிற்கிறப்போ அவங்க ஏற்கனவே பார்த்த அந்த வெளிச்சம் அது நட்சத்திரம்னு உறுதிப்படுத்தினாங்க. அதை உறுதிப்படுத்திட்டு இப்போ அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு போச்சு. இப்போ பிள்ளை எங்கே இருந்தார்? கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ பிள்ளை எங்கே இருக்கிறார்? யாருக்காவது தெரியுமா? இப்போ குழந்தை பிறந்து எங்கே இருக்குது? மாட்டுக்கொட்டையில் இருக்கு? இல்லை. அவங்க இப்போ பெத்லகேமில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க. நீங்கள் பிறந்த அன்றைக்கே போய் பார்த்தாங்கன்னு இல்லை. ஏன்னா வசனத்தை நமக்கு சரியாக படிக்கணும். 11வது வசனம் பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அப்போ அவங்க இப்போ இயேசுவானவர் எங்கே வந்துட்டார்? வீட்டுக்கு வந்துட்டார் அவர். அவங்க ஒரு பெத்லகேமில் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள், இங்கே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அது என்னது? 10வது வசனம். யாராவது சத்தமாக வாசிக்கிறீங்களா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே அவங்க உள்ளத்தில் வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம இந்த உலகத்தில் அப்படி எப்போ சந்தோஷப்படுவோம்? நான் இங்கே பார்த்தேன் ஒரு சிலரை, அவங்க இந்த முகமெல்லாம் பல்லாக இருந்துச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பிள்ளை வசனம் சொல்லும்போது அவங்க முகம் எப்படி இருக்க, ஐயோ என்ன அப்படியே அவங்க உள்ளம் பூரிக்குது இல்லை? ஆமாம் தானே? அவங்க பிள்ளைங்க மேலே இருக்கும்போது இல்லை, அவங்க வேறு யாரோ தங்களுடைய, இப்போ நீங்கள் பாருங்க, ஸ்கூலில் ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவில் பார்த்திங்கன்னா இந்த பெற்றவங்களாம் போய் இப்படி உட்காந்துருப்பாங்க. மற்ற நேரத்தில் அப்படியே இஞ்சி துணுக்குறவங்க மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க பிள்ளை வரும்போது மட்டும் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நல்லா உற்சாகமாக அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆமாம் தானே? ரொம்ப சந்தோஷம் வரும். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லோரும் போய் பிரியாணி சாப்பிடுவோம்ல. பிரியாணி சாப்பிடும்போது நம்ம தட்டில் வரும்போது நல்லா பெருசு பெருசாக ஒரு 3 பீஸ் வரட்டுமே, நம்ம முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமாகிடும். ஐயோ வந்த என்ன ஒரு திருப்தி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஒரு சில விஷயங்களை பார்க்குறப்போ பயங்கர சந்தோஷம் வரும், அளவில்லாத ஒரு சந்தோஷம் வரும். இந்த சாஸ்திரிகளுக்கு, ஞானிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் வந்துருச்சான். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் இருக்குதுங்க. என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க ஒரு விஷயத்தை நாங்கள் தேடி வந்தோம், நாங்கள் அவரை பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரம் இந்த குழந்தை இருக்கக்கூடிய ஸ்தலம் வரைக்கும் அவங்கள கூப்பிட்டு போய் நிறுத்திச்சு. அவங்க போனாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? 11வது வசனத்தில் பாருங்கள். அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு என்ன பண்ணாங்களாம்? சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே போனாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. ஹலோ, ஏன் அவங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு தெரியுங்களா? பாருங்கள், அவங்களுக்கு கையில் பைபிள் கிடையாது. இங்கவும் நிறைய பேர் பைபிள்லாம் எடுத்துகிட்டுலாம் யாரும் வரல. பைபிள் இல்லாத வந்துக்கிறவங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு பிறந்தாருன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்தங்க. இயேசு யாரு? இவங்க விழுந்ததிலே தெரியும். இந்த உலகத்தில் சாஷ்டாங்கமாக போய் ஒருத்தரை நான் பணிஞ்சிக்கவேனா அது கடவுளை மட்டும்தான், என்னை படைச்சவரை மட்டும்தான். இந்த பூமியில் ஒரு மனுஷனாக பிறந்த இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. இந்த குழந்தை விசேஷித்த குழந்தை. அது தேவன் மனிதனாய் வந்திருக்கிறார்னு சொல்லி இவங்க போய் சாஷ்டாங்கமாக விழுந்தாங்க. 2வது பணிந்து கொண்டாங்க. 3வது தங்களுடைய பொக்கிஷ பெட்டகத்திலிருந்து 3 விதமான காணிக்கைகளை அங்கே முன் வச்சாங்க.
இன்றைக்கி நீங்கள் விசுவாச சபையை சேர்ந்தவங்க, நம்பிக்கை சபையை சேர்ந்தவங்க, இந்த 3 விசேஷித்த கிஃப்ட் என்னன்னு கொஞ்சம் சொல்லி பார்க்க போகிறோம். ஏன் இந்த சாஸ்திரிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு? சந்தோஷம்னா நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்களே, எனக்கு இது கிடைச்சா சந்தோஷனே. அவங்களுக்கு இப்போ எதுவுமே கிடைக்கல, ஆனால் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? தங்கத்தை பரிசாக கொடுத்தாங்க. பொன், தங்கன்னு சொல்கிறத விட பொன்னு சொல்லலாம். அந்த பொண்ணுன்னு சொன்னால் தூய தங்கத்தை கொடுத்தார்கள். 2வது அங்கே பார்த்தீங்கன்னா தூப வர்க்கத்தை கொடுத்தாங்க. 3வது வெள்ளை போலத்தை கொடுத்தாங்க. தங்கம்னா என்ன தெரியுங்களா? எதுக்கு தங்கத்தை கொடுத்தாங்க? ஞானிகள், இந்த பைபிள் இல்லாதவங்க, இங்கே வந்திருக்கிற நிறைய பேர் பைபிள் இல்லாதவங்க, நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கிறேன். கர்த்தரை பார்த்த உடனே அவங்க கொடுத்த ப்ரெசண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட் தங்கம். தங்கம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, எதற்கு அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே எல்லா பொருளை விட அக்கினியில் சுட்டெரிக்கப்பட்டு உருக்கப்பட்டு களிமு நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சுத்த தங்கமாக இருப்பது என்பது இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொருளை விட விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் சுத்த தங்கமாக இருப்பார்னு அவங்க குறிப்பால் அவருக்கு கொடுத்தாங்க. அவர் ஒரு பாடுகளை, இந்த உலகத்தில் நெருப்பில் அகப்படுவதைப் போல அவருடைய வாழ்க்கை இருக்க போகிறது. ஒரு தங்கம் புடமிடுவதைப் போல அவருடைய வாழ்க்கை இருக்க போகிறது. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாடுகளையும் தன் மேலே ஏற்றுக்கொள்ள போகிறார். ஒரு தங்கம் அக்கினியில் நுழைந்து வெளிவருவதைப் போல அவர் பாடுகளை சுமக்க இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுக்கும் பொழுது அவங்க கையில் பைபிள் கிடையாதுங்க. நல்லா கவனிச்சுங்க. அவங்க எண்ணத்துக்குள்ளே சந்தோஷப்பட்டதுக்கு காரணம், நாங்கள் ஒருத்தரை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் வந்தீங்களே, ஒருவேளை இங்கே அலங்காரத்தை பார்க்க வந்தீங்களா, ஆடல் பாடலை பார்க்க வந்தீங்களா, ஆகாரத்தை பார்க்க வந்தீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை ஆண்டவரை நீங்கள் இன்றைக்கி பார்த்துருங்க. அவர் யார் தெரியுமா? ஏன் தெரியுங்களா பிறந்தார்? நீங்கள் பண்ணுற அத்தனை பாவத்தினுடைய தண்டனையும் தன் மேலே ஏற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தார். அவருக்கு என்ன தெரியுமா ப்ரெசண்ட்டு? தங்கத்தை ப்ரெசன்ட் பண்ணி, தங்கம் போல் நீங்கள் உருக்கப்பட போகிறீங்கன்னு சொல்கிறதுக்காக தங்கம் கொடுக்கப்பட்டது. சரி, தங்கம் கொடுத்துட்டாங்க. 2வது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது தூப வர்க்கம்னு பேர். அதுக்கு தூப வர்க்கம்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில், ஒருவேளை இப்போ கூட ஹிந்து டெம்பிளில் பார்த்தீங்கன்னா பிரகாரம், மூலஸ்தானம் அப்படிலாம் வச்சு கட்டியிருக்கிறாங்கல்ல. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆலயம் என்பது பிரகாரம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். ஒரு ஆசாரியன் என்ன செய்வாங்க? இப்போலாம் தூபம் போடுறாங்கல்ல, தூபம் போட்டு சாமிக்கு காட்டுறாங்க இல்லையா? அந்த காலத்தில் என்ன செய்வாங்க? தூபம் இடுவார்கள். தூப வர்க்கம் என்பது வாசனை நிறைந்த ஒன்று. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற தூபம், பரிசுத்த ஸ்தலத்தில் காட்டப்படுகிற தூபமானது மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போய் ஏறணும். அவ்வளவு வாசனை அதிலேருந்து வெளிப்படணும். அந்த வாசனை வெளிப்படுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க தன்னை காணிக்கையாக கொடுப்பது. ஒரு வசனம் சாம்பிளுக்கு நீங்கள் வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். இயேசுவானவர் என்ன செஞ்சாராம்? யாராவது ஒருத்தர் வாசிங்களே. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, இங்க பாருங்களேன், இயேசுவானவர் தன்னை சுகந்த வாசனையாக ஒப்பு கொடுப்பார் என்பதற்காகத்தான் அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. தன் வாழ்க்கையே, இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க பாருங்க, இங்கே அவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, உங்களுக்காக கொடுக்கப்பட போகிறார் என்கிற அடையாளத்தை தான் அவருக்கு தூப வர்க்கம் கொடுக்கப்பட்டது. 3வது வெள்ளை போலம். எத்தனை பேர் சென்ட் அடிப்பீங்க?
கையெல்லாம் தூக்க மாட்டிங்களே, ரகசியமாக வச்சுக்கங்க. ரைட், பரவாயில்ல. சென்ட் அடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா, சென்ட் அப்படிங்கிறது எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். சென்ட்லேயே நீங்கள் சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மல்லிகைப்பூ வாசனை அடிக்குதுன்னு அடித்து எடுத்து பார்த்தா நாற்று அடிக்குது. இப்போலாம் நானும் சிங்கப்பூரில் போய் ஒரு 3 சென்ட் வாங்குறதுக்காக போய் நின்னேன். என் கூட வந்தவங்க வந்தாங்க. எனக்கு ஒரு பழக்கங்க, என் மூக்கில் எந்த வாசனையும் என்ன பண்ணாது, தெரியாது. ஸோ அதனால் ஒவ்வொரு சென்ட்டாக எடுத்து என்ன பண்ணியிருந்தேன், அடித்து அடுத்தவங்க மூக்கில் வச்சு நல்ல வாசனை வருது பாருங்க, பாஸ்டர் நாற்று அடிக்குது அப்படின்னு. ரைட், ஓகே, நிறைய ட்ரை பண்ணோம். அந்த காலத்தில் வெள்ளை போலத்திலிருந்து தைலம் உண்டாக்குவார்கள். அது என்ன தைலம்? அது எண்ணெய் வடிவில் உருவாக்கப்படும். அது மிகுந்த வாசனையோடு இருக்கும். அது அபிஷேகத்திற்காக பயன்படும். ஒருவரை இந்த பூமியில் நியமிப்பதற்காக தலை மீது வார்க்கப்படுகிற அபிஷேக தைலம் செய்யப்படுவதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு உன்னதமான பொருள் தான் இந்த வெள்ளை போலம். அப்போ இயேசுவானவர் இந்த பூமியில் உங்கள் பாவத்தையும் என் பாவத்தையும் எடுத்து போடுறதுக்கு பிரதான ஆசாரியனா வரப்போறாருங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் இந்த வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டது. கவனிங்க. இப்போ என்ன பாஸ்டர் எங்கேயோ கதையெல்லாம் கொண்டு வரீங்க? இந்த பைபிள் கையில் வச்சுட்டு பல வருஷமாக உட்காந்துருந்தாங்க. இந்த பைபிள் வச்சிருக்கிறவங்களுக்கு தேவன் மனுஷனாக பிறப்பார்னு தெரிஞ்சால் கூட அசட்டை பண்ணிட்டு தூக்கி போட்டு ஓரமாக உட்காந்துருந்தாங்க. எங்கேயோ ஒரு மூலையில் தேவன் நேரடியாக கூட அவங்ககிட்ட பேசலை, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க வந்தாங்க கிளம்பி. நீங்களாம் வந்தீங்க தெரியுமா? இன்றைக்கி நாங்கள் கிறிஸ்மஸ் நாங்கள் போகிறோம். ஆனால் வந்தவங்க சாதாரணமாக வரல. எப்படி தெரியுமா வந்தாங்க? தேடுதலோடு வந்தாங்க. வருஷம் நானும் அந்த பண்டிகைக்கு போகிறேன். ஏன் போகிறேன்? இயேசுன்றது எனக்கு யார்? நான் கேட்டிருக்கணும். நான் கேட்டிருந்தேன்னா உண்மையாகவே உங்களுக்காக பாடுபட ஒரு குழந்தையாக பிறந்தார். உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுக்கிற ஒருத்தர் வந்தார். உங்களை பாவத்திலிருந்து மீட்கிறதுக்கு ஒருத்தர் பிறந்தார். தன்னை சுகந்த காணிக்கையாக மட்டும் இல்லை, பலியாக ஒப்பு கொடுத்து கம்ப்ளீட்டாக நம்ம இந்த உலகத்தில் எல்லா சந்தோஷமும் உடையவர்களாய் மாற்றுவதற்கு பிறந்தார். அதனால தான் அவரை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. தேடி வரும்போது அவங்க பார்வை பெரிய பில்டிங் மேலே போயிடுச்சு, ராஜா மேலே போயிடுச்சு, அவங்க பார்வை திசை திரும்பி இருந்துச்சு. ஆனால் அவங்க அவரை தேடணும்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சம் மறுபடியுமாய் உதித்தது. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது. வாங்க, நீங்கள் எதிர்பார்த்து வந்தவர் இங்கே தான் இருக்கிறார். இப்போ நீங்கள் வந்தீங்கல்ல, உங்கள் எல்லாரையும் உங்கள் கையில் கொடுக்கப்படுற ஒரு கிஃப்டை தான் உங்களை பார்க்க சொல்லியிருக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, உங்களுக்கு உயிர் கொடுத்தவர், உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்தவர், உங்களை இம்மட்டுமாக பாதுகாத்த ஒருத்தரை தான் நீங்கள் பரிசாக வாங்கிட்டு போங்கன்னு சொன்னேன். என்ன பாஸ்டர், ஏதாவது பெரிய பார்சல் பண்ணி தருவீங்கன்னு நினச்சேன், எங்களுக்கு ஒரு பெரிய உலக பிரகாரமான ஒரு கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு. நான் என் வாழ்க்கையில் எழுதின ஒரு விஷயத்தை திரும்பி நான் நேற்று தினத்தை எடுத்து பார்த்தேன். இந்த உலகத்தில் நீங்கள் யாரையாவது ரொம்ப அதிகமாக நேசிச்சிங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் மேலே உசுரையே வச்சுருக்கிறீங்கன்னா, நீங்கள் அவங்கள ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெஸ்ட் கிஃப்ட் தெரியுமா? அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த பூமியில் நான் ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறேன்னா அவருக்கு நான் யாரை கொடுப்பேன் அப்படின்னா, உங்களையே படைச்சி உங்கள் பாவத்தை எடுத்து போட்டு உங்களை இந்த உலகத்தில் சந்தோஷமாக நடத்தக்கூடிய ஒருத்தரை உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறத விட வேறு எந்த கிஃப்ட்டும் பெரிய கிஃப்ட் இல்லை. ஸோ அப்போ இந்த கிறிஸ்மஸுக்கு அவரை கிஃப்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நீங்கள் தங்கத்தை இப்போ கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. தூப வர்க்கத்தையும் கொடுக்க வேண்டாம், வெள்ளை போலத்தையும் கொடுக்க வேண்டாம். அப்படி தானே பாட்டு பாடணும் எடுத்தோடனே. நீங்கள் கையில் பாட்டுத்தாள் வச்சுருக்கிறீங்களே, அந்த பாட்டுத்தாளில் 3வது சரணம் என்ன இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணீங்க பாருங்கள், வெள்ளை போலமும் தூபவர்க்கும் யார் கொண்டு வந்தா? ஞானியர் கொண்டு வந்தார். சரி,
அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். அவர் எங்கே பிறந்தார்னு சரித்திரத்தில் எழுதப்பட்டு இல்லை. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள் உள்ளத்தில் பிறக்கிறதுக்கு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நீங்கள் கொடுக்க வேண்டிய காணிக்கை ஒன்றே ஒன்று தான், உங்கள் இருதயம் மட்டும்தான். நீங்கள் கொடுத்து பாருங்களேன். நான் இந்த தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தரை நான் நம்புகிறேன். என் பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும், எனக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை வேணும்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் விரும்புனீங்கன்னா, இந்த இயேசுவானவர் உங்களுக்காக வந்து பிறந்ததை உங்களால் அனுபவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த கிறிஸ்மஸ் மட்டும் இல்லைங்க, இந்த இல்லத்தில் நீங்கள் எந்த நாள் வந்தாலும் சரி, உங்களுடைய தேவனை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க முடியும், அவரை பற்றி இன்னும் புரிஞ்சிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருக்கு மகிமையாக மாற முடியும். ஸோ இன்றைக்கி நிறைய வாலிப தம்பிங்க வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல நிறைய பெரியவங்க வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நான் கொடுக்க வேண்டிய பரிசு ஒன்றே ஒன்று தான். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொந்தம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேறு எந்த பரிகாரமும் பண்ண தேவையில்லை, நீங்கள் எதையுமே செய்ய தேவையில்லை. சிம்பிளாக என் இருதயத்தில் இடம் கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்களேன், அவர் வருவார். ஸோ அன்னைக்கு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துலேருந்து வந்தவங்க இயேசுவை பணிந்து கொண்டாங்க, அவரை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாங்க, ஆனந்த சந்தோஷத்தோடு போனாங்க. நீங்கள் அந்த ஆனந்த சந்தோஷத்தோடு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கிலிருந்து நீங்கள் வாழணும்னு சொன்னால் இந்த இயேசு உங்களுக்கு சொந்தமாக எடுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு உலக பிரகாரமான கிஃப்ட்லாம் உண்டு. கேக் இருக்கும், சாப்பாடு இருக்கும். இதெல்லாத்தை விட அழியாத கிஃப்ட்டு அது இயேசுவானவர். ஸோ தயவுசெய்து அந்த இயேசுவானவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷங்களை விட, நீங்கள் நினைக்கிற சந்தோஷத்தை விட மேலான சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். ஏன் தெரியுங்களா? எனக்கு அதை கொடுத்துருக்கிறார், நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எல்லையில்லாத அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு கர்த்தர் நிச்சயம் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அதை கிடைக்கிறதுக்கு இங்கே இருக்கிற சபையார் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் இந்த சபையாரோடு கூட என்ன பண்ணுங்கள், சாப்பிட்ற நேரத்தில் பேசுங்க. எனக்கு இந்த இயேசுவை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த இயேசுவானவர் எனக்காக வந்தாருன்னு நான் எப்படி புரிஞ்சிக்கிறது, நான் எப்படி அவரை வணங்குறது, நான் எப்படி அவரை ஏற்றுக்கிறது. இந்த சபையில் இருக்கிற யாரையாவது ஒருத்தரை பார்த்து பேசுங்க, அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நிச்சயமாய் இந்த ஒரு நாள் மாத்திரமல்ல, நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களோடு கூட வந்து இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆராதிக்க நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நீர் ஆசீர்வதித்திருக்கிறதான இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், இரக்கம் பாராட்டியிருக்கிறீர், எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். புதிதாய் வந்தவர்கள் அத்தனை பேர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை பார்க்க உதவி செஞ்சுருக்கிறீங்க. நன்றி அப்பா. அவங்க உள்ளத்தில் தொடர்ந்து பேசுங்க. இந்த இடத்துல வந்து பல அசௌகரியத்தின் மத்தியில் கூட இந்த வார்த்தையை கவனமாக கேட்குறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க. ஆவியானவர் உதவி செய்யுங்க. உங்களுடைய கிரியை பலமாக இருக்கட்டும். அநேகர் உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. மேற்பெருமரும் இரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி.